நம்ம வீட்ல இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? அட சௌமியாவோட அப்பா. என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? என்னன்னு தெரியலையே. சௌமியாவும் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லவும் இல்ல. என்னவா இருக்கும்னு தெரியல. பக்கத்துல ஊர்கால தலைவர் 4-5 பேர் நிறைய பேர் இருக்காங்களே, எதுக்கு வந்திருப்பாங்க? சரி உள்ள போய் என்னன்னு கேட்போம். நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு போறாங்க ஒன்னும் புரியலையே. சரி உள்ள போய் அம்மாட்ட கேட்போம் என்னன்னு. எம்மா எம்மா எம்மா, இனிமேல நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. துண்டக்கான துணிக்கான ஓட விட்டாச்சுல. அம்மா யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்னாச்சுனே? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அம்மானே, சௌமியாவோட அப்பா வெளியில பார்த்தேன், 4-5 பேர் வந்துட்டு போறாங்க. என்ன விஷயம்னே? பாருடா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுக்கோ. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நினைச்சு கூட பார்க்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏனே ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? இங்க பாரு கார்த்திக், அவன்கிட்ட நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீ ஒருத்தர் தப்பு பண்ண மாதிரி அவனும் பண்ணணும் நீ நினைக்கியா என்ன? அவன் எனக்கு ஏன் பேச்சு தான் கேட்பான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. உன் சோழி என்னமோ அதை மட்டும் பாரு. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நான் சொல்லத்தான் செய்வேன். இங்க பாருடா கார்த்திக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சௌமியாவோட அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமாண்ணே பார்த்தேன், வெளியில தான் வச்சு பார்த்தேன். என்னன்னு தெரியல, பேசாம அவங்க வாட்ட போயிட்டாங்க. எப்படி பேசுவாங்க? நம்ம அம்மா செஞ்ச காரியம் அந்த மாதிரி. அம்மா என்னென்ன செஞ்சாங்க? உனக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சுக்கிறத பத்தி பேசுறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? சௌமியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிக்கணும்னா நான் கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணணும்னாங்க. 100 பவுன் நகை வேணுமா, அப்புறம் 10 லட்ச ரூபா ரொக்கம் வேணுமா, கார் வேணுமா, எல்லாம் வேணுமா, அடுக்கிக்கிட்டே போனாங்க தெரியுமா? சௌமியா அப்பாவோட முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? இதெல்லாம் எப்படி அந்த மனுஷன் பண்ணுவாரு சொல்லு? அம்மா ஊர் தலைவரை இறங்கி வந்து பேசினாரு தெரியுமா? ஆனா இருந்தாலும் அம்மா சொன்னதுக்கு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இதுதான் செஞ்சா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எல்லார் முகமும் வாடி போச்சு. பாவம் அந்த மனுஷன் தலையை தொங்க போட்டு போனாரு. ஏமா இப்படி பண்ற? உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் வாழ்க்கையில இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்ன உங்ககிட்ட நாங்க எப்படி பேசணும்? உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இனிமேலும் அமைதியா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் இருக்கிறது தானே பிரச்சனை. இருங்க, நான் இல்லாமலே போயிடுறேன். டேய் சூர்யா, சூர்யா, டேய் சூர்யா, நம்ம அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? கதவு தரடா. டேய் கதவு தர. டேய் சூர்யா, இப்ப கதவு திறக்க போறியா இல்ல கதவு உடைக்கட்டா? டேய் கதவு தரடா. சூர்யா, என்னடா காரியம் பண்ணிட்ட? டேய் என்னடா செஞ்சு தொலைஞ்ச? இப்ப இவன் என்ன செஞ்சான் தெரியலையே. எம்மா அங்க ஏதாவது பூச்சி மருந்து எதுவும் இருக்கான்னு பாருங்க. இந்த தோட்டத்துக்கு அடிக்க வச்சிருந்த பூச்சி மருந்துடா. இததான் எடுத்து குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ யாராச்சும் என் மகனை காப்பாத்துங்களே. அம்மா இப்ப அழுதுகிட்டே இருக்காதம்மா, இவனை இப்ப ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். வாங்க போவோம். கடவுளே, என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க கடவுளே. குட்டி கொஞ்சம் சீக்கிரமா வண்டியை ஓட்டு. பாரு வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. எங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா தாங்க ஓட்டிட்டு இருக்கேன். குட்டி கொஞ்சம் சீக்கிரமா போமா, என் பிள்ளை உசுர காப்பாத்தணும். பண்றதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் பெரிய பணக்காரங்க, உங்களை விட நாங்க தான் எல்லாத்துலயும் வசதி, நீங்களா எங்க காலுக்கு தூசி, அப்படியா இப்படியா என்னமா வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க. இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாத்தீங்களா அத்த? காசு பணம் எப்பனாலும் சம்பாரிச்சுக்கலாம், உசுறு போனா திரும்ப வருமா கேக்கேன்? திரும்ப கிடைக்குமா சொல்லுங்க அத்த. பேசிக்கிட்டே இருக்காத குட்டி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சான்னு பாரு. பக்கத்துல வந்துட்டோம். என் மகன் மேல உசுரே வச்சிருந்தனே, என் மகனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு கடவுளே. இந்த அத்தை கிழவிய பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அப்பா காலேஜுக்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் இருக்கு. எம்மா எவ்வளோ வெயில். யாராச்சும் ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி உள்ள போவோம். சுசிலா வெளியில உட்காந்துருக்கா. ஓய் சுசி.
எதுவும் சப்ஜெக்ட்ல எதுவும் ஃபெயில் ஆயிட்டியா என்ன? ஆஹா, இல்ல. ஐயோ ஐயோ, இப்ப எதுக்கடி இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு சொல்லு. சௌமி, சௌமியா, இந்த விஷயத்தை கேட்டா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌமி. என்ன விஷயம்டி? சொல்லிட்டாரு அழு. அம்மா அப்பாவும் சண்டை போட்டாங்களா என்ன? இல்ல இல்ல சௌமி, அது இல்ல. சோ, என்னடி சுசி, என்ன செய்யுது? உடம்பு எதுவும் சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஹாஸ்பிடல் வேணா போகுமா? இங்க பாருடி, எதுவும் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அடி வாங்க போற. என்னன்னு சொல்லு முதல்ல. சும்மா அழுதுகிட்டே இருப்பா. என்னன்னு சொல்லுடி. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏடி, காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அம்மா காசு தர மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு தானே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? இல்லடி. கடவுளே, என்ன விஷயம்னே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா நான் என்னடி நினைக்க? அம்மா எங்க? அம்மா போன் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? மனசாத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி சரி. அம்மா, இப்ப நீ எதுக்கு தான் அழுகுற? சொல்ல போறியா இல்லையா? ஏடி சௌமியா, சூர்யா மாமா இருக்காங்கல்ல. ஏடி, சூர்யாவா? சூர்யாக்கு என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்ப அழுதுட்டு இருக்க? அக்கா, அது சூர்யா மாமா. சூர்யா மாமா. ஏடி, என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. இப்ப எதுக்குடி அழுதுட்டு இருக்க? நீ அழுகுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. ஏடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அழாம சொல்லு. சூர்யா மாமா வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லடி, இப்பதான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி மனசாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சூர்யா மாமா இந்த மாதிரி விஷம் குடிச்சிட்டாங்களாடி. இப்ப மாமாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்களா? ஏடி, என்னடி சொல்ற? சூர்யாவா? சூர்யாவாடி அப்படி பண்ணாரு? ஏடி, நீ நல்லா கேட்டியா இல்ல அரையும் குறையுமா வந்து கேட்டுட்டு சொல்றியா? இல்லடி, நான் தெளிவா கேட்டேன்டி. அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சூர்யா மாமா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு. ஏண்டி அப்படி பண்ணாரு? இல்லடி, நம்ம அப்பா மாப்பிள்ளை கேட்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல. அப்போ அவங்க அம்மா வந்துகிட்டு வரதட்சணையா 100 பவுன் நகை, அது வேணும் இது வேணும்னு நிறைய கேட்டாங்கடி. அதை கேட்டுட்டு மாமா ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்கடி. என்னடி சொல்ற? நம்ம அப்பாவை அப்படி பேசுனாங்க? ஆமாண்டி, அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை இருந்துகிட்டு நம்ம அப்பாவை ரொம்ப தரக்குறைவா பேசி மட்டம் தட்டி பேசிச்சான். இந்த விஷயத்த மாமாவுக்கு கேள்விப்பட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்கடி. ஐயோ கடவுளே, ஏன் கடவுளே இப்படி நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் சூர்யாவுக்கு என்ன ஆச்சு? சூர்யா, அழாத சௌமியா, அழாத. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவா தெரியுமா? என்னாலதான் சூர்யாவுக்கு இப்படி ஆச்சு. சௌமியா, ஃபீல் பண்ணாத சௌமியா. உன்னாலலாம் அப்படி ஆகல. இது சூழ்நிலைனால அப்படி ஆச்சு. நீ மனசு உடைஞ்சு போய் அழாத. நீ இப்படி அழுதினா எனக்கு ரொம்ப அழுக வரும். தயவு செஞ்சு அழாத. கண்டிப்பா சூர்யா மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா நல்லபடியா சரியாயி வந்துருவாங்க வீட்டுக்கு. சரி வனசா, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். இவ அதுக்கு இப்ப நீங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க அப்பா நாங்க போய் பொண்ணு கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க. தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். உங்க அப்பன் கேட்டானா? போய் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம இப்ப பாரு, அந்த சூர்யா பையன் விஷத்தை வர குடிச்சிட்டான். என்னத்த சொல்ல? இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கூட சரி கிடையாது. அந்த பொம்பளை ஒரு ராட்சசி, இப்படிதான் பண்ணுவா. எனக்கு ஆரம்பத்திலே தெரியுமே அவளை பத்தி தான். பெத்த பையனே அம்மா தொல்லை தாங்க முடியாம விஷம் குடிச்சிட்டான். நீ எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போன, உனக்கு இதே நிலைமை தான். அந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை அன்னைக்கே நம்ம வீட்டு வாசல் நின்று உன்னை என்னெல்லாம் விஷம் வந்துச்சு தெரியுமா? அவ வாயில விழக்கூடாதுங்கிறக்காண்டிதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போயும் நீ